கொழும்பிற்கு அவசரமாக அழைக்கப்படும் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எடுக்க உள்ள முக்கிய தீர்மானம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தல், மொட்டுக்கட்சிக்குள் எதிர்ப்பு. கொழும்பில் வாகனத்தை தாடியால் இழுத்து உலக சாதனை படைத்த யாழ் முதியவர். மைத்ரி வெகு விரைவில் சிறை செல்வார், கம்மன்பில சுட்டிக்காட்டு. ஊடகவியலாளர் என கூறி யாழில் பல லட்சம் ரூபாய் மோசடி. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தீர்வு வரும், விசாரணை அதிகாரி எம்பக்கம். கனடாவில் அனுர்குமார தெரிவிப்பு. மண்ணிற்காக உழைத்த போராளிகள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் அணிதிரட்ட கருணா அம்மான் நடவடிக்கை. வார இறுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் கொழும்புக்கு அழைக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள், கட்சியின் அனைத்து அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் மிக முக்கிய தீர்மானங்களை எடுப்பதற்காக கட்சியின் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வது கட்டாயம் என அனைத்து உறுப்பினர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் அதன் செயற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சாவின் முயற்சியின் கீழ் உருவாக்கப்படும் புதிய கூட்டணியின் செயற்பாடுகளையும் ஏப்ரல் மாதத்தில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் மைத்ரியின் அரசியல் சந்திப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இந்த புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று மொட்டுக்கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச கூறுகின்ற போதிலும் அந்த கட்சிக்குள் அதிகமானவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் உடன்பாடு இல்லை என்று அறிய முடிகின்றது. அதற்கு காரணம் அடுத்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சியைச் சேர்ந்த பலர் தோல்வியடை போவது நிச்சயம். அப்படி தோல்வியடைந்தால் பலரது ஓய்வூதிய திட்டம் கூட இல்லாமல் போகும். அவர்களது ஓய்வூதிய திட்டத்தையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாடாளுமன்ற ஆயுட்காலம் முடிவடைந்த பின்பே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதனால் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தாது ஜனாதிபதி தேர்தலையே முதலில் நடத்துமாறு ஜனாதிபதிக்கு தூது அனுப்பி வருகின்றார்கள் என்றும் தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தனது தாடியாலும் தலைமுடியாலும் பட்டாரக வாகனத்தை 1000 மீட்டர் தூரம் வரை இழுத்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சியைச் சேர்ந்த 60 வயதான செல்லியா திருச்செல்வம் என்ற முதியவரே இவ்வாறு சாதனை படைத்துள்ளார். குறித்த சாதனை நிகழ்வானது நேற்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஏற்பாட்டில் கொழும்பு காலை முகத்திடலில் இடம்பெற்றுள்ளது. 1000 மீட்டர் தூரத்திற்கு வாகனத்தை தனது தாடியாலும் தலைமுடியாலும் இழுத்து உலக சாதனையை நிகழ்த்துவதே திருச்செல்வத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது. இதற்கமைய 1550 கிலோகிராம் எடையுடைய பட்டாரக வாகனத்தை 500 மீட்டர் தூரத்திற்கு தாடியாலும் 500 மீட்டர் தூரம் வரை தலைமுடியாலும் இழுத்து சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனை நிகழ்வை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் உலக சாதனை புத்தக நிறுவன பிரதிநிதிகள் ஆரம்பித்து வைத்துள்ளனர். இந்த நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் பிரதிநிதிகள் நேரடியாக அவதானித்து திருச்செல்வத்தின் சாதனை அங்கீகரித்துள்ளதுடன் விருதையும் பட்டயத்தையும் அமைச்சர் டக்ளஸ் வழங்கி வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெகு விரைவில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு செல்வார் என்று பிவித்திருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2015ஆம் ஆண்டு நாட்டு மக்கள் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் அரசை தோற்றுவித்தார்கள். நல்லாட்சி அரசு ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்திற்குள் மத்திய வங்கியை மோசடி செய்து பொருளாதார பாதிப்புக்கு வித்திட்டது. நல்லாட்சி அரசின் அரசு தலைவர்களுக்கு இடையிலான அதிகார போட்டியால் தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டது. தேசிய பாதுகாப்பின் பலவீனத்தை அடிப்படைவாதிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாரதூரமான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலை நடத்தியவர் யார் என்பதை தான் அறிவேன். நீதிமன்றம் அழைப்பு விடுத்தால் உண்மையை பகிரங்கப்படுத்த தயார் என்று மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். இவ்விடத்தில்
நிலையில் நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது, போலீசுக்கு செல்ல வேண்டும் என்று மைத்ரிபாலவிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பயங்கரவாதம் தொடர்பிலும் அரசுக்கு எதிரான செயற்பாடுகள் குறித்தும் ஏதேனும் தகவல் தெரிந்தும் அதனை உரிய தரப்புக்கு அறிவிக்காமல் மறைப்பது 10 ஆண்டுகால சிறை தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெகு விரைவில் வெலிக்கடை சிறைக்கு செல்வார். 69 லட்சம் மக்கள் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2019ஆம் ஆண்டு கோடபய ராஜபக்ச தலைமையிலான அரசை ஸ்தாபித்தார்கள். இலங்கை அரசியல் வரலாற்றில் கோடபய ராஜபக்சவை போன்று எவரும் மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான மக்கள் ஆணையை ரணில் விக்ரமசிங்கவிடமே ஒப்படைத்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடினார் கோடபய ராஜபக்ச. கோடபய ராஜபக்சவின் செயற்பாடு வெறுக்கத்தக்கது. சஜித் பிரேமதாஸ், அனுருகுமார திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரால் 69 லட்சம் மக்கள் ஆணையை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. 69 லட்சம் மக்கள் ஆணையை நாங்களே தோற்றுவித்தோம். ஆகவே நாங்களே 69 லட்சம் மக்கள் ஆணைக்கு தலைமைத்துவம் வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கியப்பட்டு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி பல லட்சம் வாக்குகளை பெறுவதன் மூலமே தமிழ் தேசிய இனப்பிரச்சினை இன்னமும் இருக்கின்றது என்பதை மீள சொல்ல முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி வந்திருக்கின்றோம். எங்களுடைய ஆயுத போராட்டம் தொடங்கி 40 வருடங்கள் முடிந்துவிட்ட நிலையில் என்ன காரணத்திற்காக ஆயுத போராட்டம் தொடங்கியதோ அந்த நிலைமை மோசமாக இன்றும் இருக்கின்றது. இலங்கையில் இதுவரை வந்த ஆட்சியாளர்கள் ஈழத்தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பவர்களாக இதுவரை இல்லை. ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு எட்டப்பட்டது என்றால் அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் ஒன்றுதான் எமது அரசியல் சாசனத்தில் உள்ள விடயமாக உள்ளது. 13வது திருத்தத்தில் உள்ள மாகாண சபையை கூட தருவதற்கு தயாரில்லை. கடந்த 6-7 வருடங்களாக அதற்கு தேர்தலும் நடத்தப்படாத நிலை உள்ளது. மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த வருடம் தேர்தலை எதிர்நோக்கும் ஒரு வருடமாகவும் இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் ஒரு சில கருத்துக்கள் உருவாகி வருகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றதா என்று பலமான பொதுஜன பெரமுன கட்சியில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்கொள்ள தயாரா? 113 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை கலைப்பதை ஏற்பார்களா என்றால் அதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறான நிலையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. தமிழ் மக்கள் அதனை எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக உள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கத்துவம் வகிக்கும் 5 கட்சிகள் கடந்த சில மாதங்களாக இவை தொடர்பான பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்றன என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு ஏதேனும் ஆபத்து அல்லது அசௌகரியம் ஏற்பட்டால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு ஒரே நேரத்தில் அறிவிக்கும் திறன் கொண்ட டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய உலகிற்கு ஏற்ற வகையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு இது வழிவகுக்கும் எனவும் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார் அறிவித்துள்ளார். மேலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் முறைப்பாடுகள் மற்றும் பிரச்சினைகளை தெரிவிக்க பணிபுரியும் பகுதிகளில் உள்ள தூதரகங்களின் எண்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய டிஜிட்டல் மயமாக்கல் அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் முழு அமைப்பு மாறும் என அமைச்சர் கூறியுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் முழு அமைப்பையும் டிஜிட்டல் மயமாக்க அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் தூதரகம் முதல் பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு வரை அனைத்தும் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் ஒவ்வொரு தொழிலாளியும் தனது பிரச்சனைகளை தொலைபேசியில் உள்ள இந்த செயலியூடாக உடனடியாக கொழும்பில் உள்ள தூதரகத்திற்கு அல்லது தொடர்புடைய நபர்களுக்கோ செய்தியினை அனுப்பி வைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொள்ளும் முறையை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் முறை அமையும் போது இதுபோன்ற பல பிரச்சனைகள் குறையும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தன்னை ஊடகவியலாளராக அடையாளப்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் சந்தோஷ் நாராயணனின் மாபெரும் இசை நிகழ்வொன்று இடம்பெற உள்ளதாகவும் அதற்காக இலங்கையிலிருந்து சில ஊடகவியலாளர்களை அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் கூறி அவ்வாறு அழைத்துச் செல்லப்பட உள்ள ஊடகவியலாளர்களுடன் ஊடகவியலாளராக உங்களையும் அழைத்துச் சென்று கனடாவில் இறக்கி விடுவதாக யாழ்ப்பாண இளைஞர் ஒருவரிடம் கூறியுள்ளார். அதற்காக சிலருக்கு பணம் கொடுக்க வேண்டும் எனவும் ஊடக நிறுவனம் ஒன்றிடமிருந்து ஊடகவியலாளர் என அடையாள அட்டையினை பெற்றுக் கொள்ள அந்நிறுவனத்திற்கு ஒரு தொகை பணம் வழங்க வேண்டும் என இளைஞரிடமிருந்து 43 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்று
இளைஞனுக்கு ஊடக நிறுவனம் ஒன்றின் அடையாள அட்டையையும் வழங்கியுள்ளார். பணத்தினை பெற்று நீண்ட காலமாகியும் கனடாவில் சந்தோஷ் நாராயணனின் இசை நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் எதுவும் நடைபெறுவதாக இளைஞன் அறியாத நிலையில் தனது பணத்தினை மீள தருமாறு கோரிய வேளை இளைஞனின் தொடர்பை துண்டித்துள்ளார். அதேவேளை இளைஞன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை சந்தேக நபர் வவுனியாவில் தலைமறைவாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதேவேளை இளைஞனுக்கு வழங்கப்பட்ட ஊடக அடையாள அட்டை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை அந்த ஊடக நிறுவனத்தினை மோசடி செய்த நபரை நடத்தி வந்தார் என தெரிய வந்துள்ளது. போலீசாரின் தீவிர விசாரணைகளை அடுத்து தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபர் பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் அண்மையில் அவர் தெரிவித்த கருத்துகள் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் அதிகாரி எம்முடன் உள்ளார். எனவே தீர்வு வரும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமார திசாநாயக்க கனடாவில் தெரிவித்துள்ளார். கனடாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அனுருகுமார் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து 2025ஆம் ஆண்டு உண்மையை கண்டறிவீர்கள் என்று கனடாவில் உள்ள கத்தோலிக்க சமூகம் எதிர்பார்க்கின்றது. இதற்கான தீர்வு என்ன என அங்கிருந்த ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அனுருகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தெரியும் என்று தற்போது கூறியுள்ளார். தாக்குதல் நடைபெற்ற போது அவர்தான் ஜனாதிபதி, அவருக்குத்தான் அது குறித்து பொறுப்புள்ளது மற்றும் இத்தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் அதிகாரி நம்மோடு உள்ளார். எனவே கண்டிப்பாக தீர்வு வரும் எனவும் அனுருகுமார் பதிலளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மண்ணிற்காக உழைத்த போராளிகள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் அணிதிரட்ட கருணா அம்மான் கட்டளை ஒன்றினை வழங்கியுள்ளதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான ஜெயா சரவணா தெரிவித்துள்ளார். எங்களோட கட்சியின் தலைமை கிழக்கு மாகாணத்தில் எங்களோட கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தி எங்களோட கட்சியின் சரியான முறையில் எங்களோட தளங்களை சரிபடுத்தி கொண்டுதான் வடக்குக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோட தலைவரின் கட்டளை. அப்படி இருந்தும் எங்களுடைய அறக்கட்டளையானது அன்பின் இல்லமன்றது எங்களோட கட்சி சார்ந்த அறக்கட்டளை. அது கிளிநொச்சியில் முன்னாள் போராளிகளுக்கான உதவிகளை வழங்கிச்சது. அதே நேரம் பூனேரி மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவில் பல இடங்களில் எங்கள்கிட்ட நிவாரண பணிகள் தொடர்ந்தது. வவுனியாவிலும் கூட மன்னாரில் நாங்கள் செய்யவில்லை, ஒத்துக்கொள்கிறேன். மற்ற இந்த மாவட்டங்களில் தான் பரவலாக எங்கள்கிட்ட அறக்கட்டளை மூலம் செய்து கொண்டிருந்தோம். அதாவது கட்சியால் செய்யாமல் எங்கள்கிட்ட அறக்கட்டளை மூலம் செய்து கொண்டிருந்தோம். கட்சியில் கூட போன பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக எங்கள் பிள்ளைகள் களமிறக்கப்பட்டார்கள். எங்கள் சகோதரங்கள் தம்பிமார் கட்சியின் மூலம் போன பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையில் கிளிநொச்சி வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியில் நின்றவை. ஆனால் கண்டிப்பாக எங்கள்ட கட்சி செயற்பாடுகள் வடக்கில் பாரிய திட்டத்தோட வடமானத்துக்கான பொறுப்பாளராக இப்போ என்ன தலைவர் நியமித்திருக்கிறார். அதனால் பாரிய அளவு வேலை திட்டம் கூட கட்சி எங்களோட நடவடிக்கைகள் செய்வோம். இருப்பினும் எங்களோட தலைவர்கிட்ட கட்டளை எனக்கு ஒரு கட்டளை விட்டுருக்க, முன்னாள் போராளிகள், எங்கள் இந்த மண்ணுக்காக உழைத்த முன்னாள் போராளிகள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் திரட்ட சொல்லி எனக்கு ஒரு கட்டளை விட்டுருக்கிறார். ஏன்னா அனைவரும் இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு அது பலனளிக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கத்தால் மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமுதாயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் போராட்ட தியாகிகள் தான். அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு விடையின் கொண்டு இந்த வேலை திட்டங்களை செய்ய சொல்லியிருக்கிறார். இதுக்கான அறைகூவல் ஒன்று தலைவரால் வருகிற நாட்களில் விடப்படும் இணையதளங்கள் மூலமாக கண்டிப்பாக எங்கள்ட வடக்கில் எங்கள்ட அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் எங்கள்ட வேலை திட்டங்களை கண்டிப்பாக உணரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிற காலச்சூழலில் எல்லா மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்கிறது, அவர்களுக்கும் தேவை இருக்கிறது. இது 80ஆம் ஆண்டுகள் 90களில் இருந்த மாதிரி ஒரு நாட்டு விடுதலைக்காக வாங்க போராடுவோம் என்று சொல்லி சொன்னோன்னே எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு போராட போனது தான் அந்த வாழ்க்கை முறை. இப்போ அந்த எதிர்பார்ப்புகள் தவறு. அதாவது எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, அவர்களுக்கு அந்த தேவையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவதற்காக. போராளிகள் தொன்று தொட்டு அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட காலத்திலேருந்தே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் எத்தனையோ இடத்துல பிச்சை எடுக்கிறார்கள். அவர்கள் போராடுறதை தவிர வேறு எந்த விதமான தவறும் செய்யவில்லை.
இன்றைக்கும் சாப்பாட்டுக்கு அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இவ்வளோ போராளிகள் இருக்கிறார்கள் வன்னி மாவட்டத்தில். இப்போ இதுக்காக ஒரு ஒரு கனவு திட்டம் ஒன்று எங்களோட தலைவர் வந்து அறிமுகப்படுத்த உள்ள அந்த திட்டம் என்னதுன்னா, விழுப்புண்கள் அடைந்து வாழ்க்கை வறுமை கோட்டின் கீழ் உள்ள போராளிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களை வந்து ஒரு ஒரு அவர்களுக்குரிய வாழ்வாதார வசதிகள், அதாவது வந்து நிரந்தரமான வாழ்வாதார வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி கொண்டு தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அது கண்டிப்பாக விரிவாக்கப்பட்டு வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு இடத்துல அது அந்த பெரிய ஒரு முகாம் ஒன்று செயற்படும். போராளிகளுக்கான மறுவாழ்வு அல்லது அவர்களது வாழ்வை மேம்படுத்தும் நிகழ்ச்சி நிரலோடாக ஒரு திட்டம் ஒன்று நிறைவேற்றப்படும். இது தலைவர் அவரது கனவு திட்டமாக இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு போராளி ஒரு தளபதியின் சொல்லை கேட்டு கண்டிப்பாக வருவான். ஒரு போராளி கண்டிப்பாக வருவான். இந்த இனத்துக்காக போராடி, இந்த மண்ணுக்காக போராடின ஒரு போராளி, அவனுக்கு அந்த போராளிக்கு உண்மைகள் எல்லாம் தெரியும். இப்போ அவன் வந்து கண்டிப்பாக ஒரு தளபதியாக, அதாவது வந்து 2004ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த ஒரு கருணாமானாக ஒரு பள்ளிய தளபதி வந்து எங்களை கூப்பிடும்போது நாங்கள் அவருக்கு அவற்றை நிழலில் போய் சேரணுமென்ற ஒரு உணர்வோட கண்டிப்பாக வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய கரத்தை பலப்படுத்துவார்கள், எங்களது வேலை திட்டத்தில் அவர்கள் முனைவார்கள். இந்த நம்பிக்கை என்னிடம் விட எங்களுடைய தலைவருக்கு நிறையவே இருக்கிறது.